ஹாய், இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 கப் ஃபுல்லாக உளுத்தம்பருப்பு, நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 கப் எடுத்துருக்கோன்னா கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கணும், அதில் பாதி அளவு. நெக்ஸ்ட்டு உடச்சக்கல்லையும் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு எவ்வளோ அளவு எடுத்தோமோ சேம் அதே அளவு உடச்சக்கடலையும் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இட்லி பொடிக்கு வரமிளகா எடுத்துருக்கோம். வரமிளகா 15லேருந்து 20 வரைக்கும் எடுத்துருக்கோம். நல்லா காரமாக வேணும்னா 20 எடுத்துக்கோங்க. ஓரளவு காரம் போதும் அப்படின்னா 15 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 பை 1 நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கிடுங்க. உளுத்தம்பருப்பு எடுத்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாய் மட்டும் வறுக்கும்போது கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு வதக்கினா நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 1/2 கப்பு மல்லி எடுத்துருக்கேன். மல்லிக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேணாம், லைட்டாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். நெக்ஸ்ட்டு ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுன்னு தனியாக எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கொஞ்சோன்னு ஹிங் பவுடர் போட்டு, ஹிங் மீன்ஸ் அது பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு லைட்டாக உப்பு போட்டு அகெயின் ஒன்ஸ் வறுத்துட்டு தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடணும். மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துட்டு கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் உப்பு மட்டும் சேர்த்து கடைசியாக ஒரு தடவை வறுத்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டா இட்லி பொடி ரெடி.